இப்போ நான் வந்து புதுசாக ஒரு கேம் பார்த்துருக்கேன். அக்கௌண்ட் எல்லாமே போயிடுச்சு, அதனால் புதுசாக ஒரு அக்கௌண்ட் வந்திருக்கேன். இது வந்து ஒரு கேமு. இப்போ இந்த கேம் பேர் வந்து ரோபாக்ஸ். ரோபாக்ஸ்க்குள்ளே நிறைய கேம் இருக்குது. இந்த கேமை நான் எனக்கு பிடிச்ச கேமே பிளாக் ஃப்ரூட். இந்த கேம் இது வந்து செமையான கேமு. நீங்கள் என்னென்ன பண்ணுறோம், வெப்பன் இருக்குது, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம், அப்புறம் அண்டர்மை ஃப்ரூட்டு, டெவில் ஃப்ரூட்னு அதான் நான் இப்போ வச்சுருக்கிறது ஃப்ரூட்டு, லைட் ஃப்ரூட். தெரிஞ்சு இது எல்லோ ஃப்ரூட்டாகவோ இல்லை, ஆனால் லெவல் அப் பண்ணுறதுக்கு லைட்டாக செட் ஆகும். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஃப்ரூட் எடுக்க போகிறோம். போய் பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைட்டாக போயிடலாம், கடிக்கணும் இருக்கிறேன். எனக்கு ஏதோ வேலண்டைன் செப்பரேட்னு சொல்கிறாங்க. வேலண்டைன் செப்பரேட்டரை என்ன கிடைக்குன்னு பார்க்குறோம். அதெல்லாம் இந்த ஏரியா வந்து மிடில் டைம், இந்த பேர் மிடில் டைம். சாமி யார்ப்பா ஃபைட் பண்ணுறாங்க? ஓ வந்தோன்னு செத்துட்டேன். இப்போ நான் வந்து ஃப்ரூட் எடுக்கணும் பார்த்தா போட்டு ஃபியல் எட்டின்னு நினச்சிருக்கேன். போட்டு அங்கே இருக்காங்க எட்டின்னு நாங்களே இலை வச்சுருக்கேன். விடுங்க. இப்போ நம்ம போய் என்ன பண்ண போகிறோம், ஃப்ரூட் எடுக்கணும். சரி இன்னும் இல்லையா? சரி அந்த ட்ரெஸ்ஸை என்ன பண்ணுறோம், வச்சுருக்கேன் பார்ப்போம். ஐயோ கொஞ்சம் வச்சுருக்கேன். இதுதான் ஃபியல் எட்டு கேஸ். இது நம்ம சாப்பிட்டாங்க. நம்ம ஆனால் சீன் எட்டி செம்மையான இருக்குது. ஆனால் இப்போ நான் சாப்பிட்டேன் என்னடா பண்ணுறேன். சவுண்டா இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஹார்ட் எடுத்தாங்க கஷ்டம். ஒரு 17 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறோன்னு நினைக்கிறேண்ணா. சரி விடுங்க, நம்ம வந்து இன்னும் ஹார்ட் தேவை. அதுக்கு வந்து 17 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு சொல்லிடுறாங்க. சரி நம்ம இப்போ ஜங்கிளில் வந்து இன்னும் காட்சாலும் பார்க்கலாம். ஃபுல் பேர் வந்து காட் பேர் வந்து அவன் பேர் வந்து இப்படிதான் இருக்கும். என் பேரே சொல்ல தெரியுவாங்க. நான் அவன் பேர் எல்லாரும் நான் தேடுறேன். சரி நம்ம இப்போ போய் ஜங்கிளில் கடிக்கணும் வச்சு நான் தப்பான இடம் தெரிஞ்சு அங்கே போகணுமா? சரி நம்ம போய் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா என்ன பிரச்சனை, ஏன்னா 35,000 வந்துருக்கோம். அதுக்குள்ள அவ்வளோ தேவை.
போய் பண்ணுறேன். சரி சரி செகண்ட் போட்டு எட்டி கடிச்சிட்டியா? ஐயோன்னு போய்க்கிறாங்களே. என்ன பண்ண எட்டி வச்சிருக்காங்க. எட்டி செமையான எட்டியில செமையான ஃபுட்டுனா அப்படி இருக்கு எட்டி. சரி இந்த ஒரே கஷ்டம் இதை முடிச்சுட்டு நான் என்ன நேரம் போவோம் நிற்கிறேன். சரி அவங்கள ஸ்டைல் இந்த ஏரியாவில் வச்சுட்டு போகிறேன். அந்த கேம் வந்து நேற்றுக்கேண்டு விளையாண்டுச்சேன். எப்படின்னா 10 லெவலாக இருந்தேன். ஆனால் இப்போ என்ன 59 லெவலாக வந்துட்டு ஒரு ஈஸி கேம். ஆனால் நெக்ஸ்ட் சீட் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்கெல்லாம் இன்னும் இதோட பவர்ஃபுல்லாக நிறைய பேர் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் ரொம்ப கடுப்பாக இருக்கும். எனக்கு தெரியாது. விடுங்க காம்போ பண்ண முடிச்சோம் பண்ணிருக்கோம். நேச்சர் சுட்டான் ஒரு நேச்சுரல் ஃபுட் யூஸ் பண்ணுறேன். நேச்சுரல் ஃபுட் அப்புறம் தான் இது வந்து என்ன பண்ணுறான், யார் வந்து நேச்சுரல் ஃபுட்டை வச்சுருக்காங்களோ அவங்க லெவல் கீழே இருக்க பேர்ஸும் அடிக்கிறான், லெவல் கீழே இருக்க எம்பிசிஸ் அடிக்கிறான். ஆனால் பாஸை மட்டும் என்ன நேச்சுரல் ஃபுட் யூஸஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக பாஸ் லாஸ்ட் ஏரியா கௌதம் சிட்டி வந்து 600 இருந்தால் ரீச் பண்ணுறோம். அது மட்டும் நான் வேணும்ல ஆனால் நான் என்ன எட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் மிட்டு எடுத்துருவேன். சமையலுங்க தெரியுமா transformation
இந்த இது வந்து ஒரு 1000 டேமேஜ் பண்ணும் ஃபஸ்ட்டு மூவில் இதில். அது நார்மல் இதில் 380 2628 பண்ணும். அது செமையானது. இதுக்கு வந்து M1 இருக்குது, அதுதான் செமையானது. ஏன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாமல் M1 பண்ணும். அதனால நான் இது சாப்பிட்டா M1 வச்சு எல்லாத்தையும் நான் கிரைண்டிங் வைக்கிற பண்ணுறேன், வேறு வழி இல்லை. அதனால நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குறேன் கைஸ். ஒரு மெசேஜ் வச்சுருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி எண்ட் பிளேஸ். பை நம்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம்.